எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு ஒரு பன்னீர் கிரேவி தான் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் கொத்து சப்பாத்தி. ஸோ இது ஒரு மீல் பை இட் செல்ஃப்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கொத்து சப்பாத்தி செய்ய நான் வீட்டில் செஞ்ச 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். 5 சப்பாத்தியும் சேர்த்து வச்சு ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் குறுக்க ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகும். இப்படி கட் பண்ண சப்பாத்தீஸை தனியாக எடுத்து வைங்க. 200 கிராம் கட் பண்ண பன்னீரை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ரஃப்பாக உதுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பன்னீர் கூட 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் ஆம்ச்சூர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இடித்து வச்சுக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து சூடாக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேருங்க. அது கூட பொடுசாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. அடுத்து பொடுசாக நறுக்கின 2 வெங்காயம் ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 3 நறுக்கின தக்காளி சேர்த்து 5 நிமிஷம் கிண்டுங்க. தக்காளி நல்லா வெந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ உதுத்து வச்ச பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீரை நல்ல சின்ன சின்னதாக உதுத்தனால பன்னீர் வேக ரொம்ப நேரம் ஆகாது. அதனால பன்னீர், வெங்காயம், தக்காளி மசாலா கூட மிக்ஸ் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை பேனில் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கிண்டி ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக விடுறேன். அப்போ தான் நம்ம சேர்த்த மசாலா கூட சப்பாத்தி நல்லா கோட்டாகும். 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்துருங்க. பன்னீர் கொத்து சப்பாத்தி பரிமாற ரெடி ஆயிடுச்சு. சூடாக பரிமாறுங்க. பார்த்தீங்க இல்லையா, பன்னீர் கொத்து சப்பாத்தி எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிட்டோன்னு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அன்யூஷுவலாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.